பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியனோட வீட்ல எல்லாருமே பரபரப்பா அழகா ரெடி ஆயிட்டு உள்ளே வெளியே வந்து போயிட்டு இருக்காங்க. இத குமார் பாக்குறாங்க. என்ன பக்கத்து வீடு என்ன இந்த அளவுக்கு குஷியா இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு குமார் யோசிச்சுட்டு அப்பதான் அப்பதான் சொல்லிட்டு காந்திமதியை கூப்பிடுறாங்க. என்னடா புதுசா அப்பதான் நல்லா சொல்லி கூப்பிடுற, ஏன் உன் அப்பா என்கிட்ட பேச சொல்லிட்டானா அதனால பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, இனி அதை பத்தி பேசி என்னாக போகுது. ஆமா என்ன உன் மக வீட்டுல ஏதாவது விசேஷமா, எதுக்காக எல்லாரும் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, என்னதான் இருந்தாலும் எதிர்த்த வீடு, ஏதாவது விசேஷமா என்ன ஏதுன்னு கேட்டேன், இது கூட ஒரு தப்பா, சொன்னா சொல்லு சொல்ல கட்டி போன்றாங்க, உண்மையாவே தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணுமா, என்ன அப்பதான் இப்படி கேக்குற, தெரியறதுனால தானே கேக்குற, சொல்லு அப்பதான் சொல்லி கேக்குறாங்க. அரசிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் குமாருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே குமாரோட முகம் மாறிடுது. டேய் எதுக்காக முகம் மாறுது, இங்க பாரு, ஒழுங்கா இருந்திருந்தா அந்த பொண்ணு எப்படியாவது பாண்டியனோட கையில கால்ல விழுந்தாவது உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா நீ உன் அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஒழுங்கு இல்லாம இருந்த. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தெரிஞ்சே உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. நல்ல பையனா இருக்கான் போல, படிச்சுட்டு சுயமா வேலை பாக்குறான் போல, அதனால பொண்ணு கொடுக்கறதா பிளான் பண்ணி இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் குமாருக்கு பயங்கர கோவம் வருது. குமார ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சுடர் வந்து உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. குமாரு அரசி பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல போயிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்டதும், என்ன கண்ணி கேட்டுட்டு இருக்கியா, ஒழுங்கா இங்க இருந்து போடின்னு சொல்லிட்டு சுடரை கீழே தள்ளி விடுறாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரணுமான்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்காக என்ன கீழே தள்ளி விடுங்கன்னு சொல்லிட்டு சுடர் வந்து குமாரை எடுத்தெறிஞ்சு கேள்வி கேக்குறாங்க. யார பார்த்து என்னடி கேக்குறேன்னு சொல்லிட்டு கண்ணத்திலே பலர்னு ஒண்ணு விடுறாங்க சுடருக்கு. சுடர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே குமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஏய் எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சுடர் எந்திரிக்கிறதே இல்ல. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா இல்ல பாக்கியத்துக்கு தெரிஞ்சா குமார சும்மா விட போறாங்களா, குமார் எதை சொல்லி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.